வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 30 இன்னைக்கு நேஷனல் மெத்தபெட்டமைன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது ஒரு அன்அஃபிஷியலான டே தான், பட் ஆனால் போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாக பார்க்கப்படுது. நம்ம நாட்டில் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த நியூஸில் அதிகமாக போயிட்டு இருக்குல்ல. சரி, இது முதல்ல எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 வேதியியலாளராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனு இந்த சில மெடிசனை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சின்னு இந்த சமயத்தில் சில காம்பினேஷனை யூஸ் பண்ணுறாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தபெட்டமைன் அப்படின்ற ஒரு கான்செப்டினுடைய பேஸை கண்டுபிடிக்கிறாரு. அவர் பேர் வந்து லேசர் எடானுவா அப்படின்றவர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அதை தொடர்ந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த நாகாவோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான மெத்தபெட்டமைனுடைய அந்த மெடிசனை கண்டுபிடிக்கிறார் 1893. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது இந்த உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க, குழந்தைங்க, அப்புறம் வயசானவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெடிசனாக டெக்ஸோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனாக எல்லா நாடுகளுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் நிறைய பேர் இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு மருந்தாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது கடைசியில் போதைப் பொருளாகவும் மாற்றிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் அண்ட் ஹாங்காங்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லீகலான ஒன்று தான், யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு போதைப் பொருள் தான், பட் ஆனால் அதுக்காக அரசுலாம் பண்ண மாட்டாங்களாம். ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகள், நெதர்லாண்ட்லையும் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. போர்ச்சுகலில் ஒரு கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பல நாடுகளில் பல விதமாக இருக்குது. சரி, இது மெடிசனுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று ஏன் இது ஒரு போதைப் பொருளாக மாறிச்சு, இதனால் என்ன அப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகப்படியான ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒன்று, பரவச நிலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஹாப்பியாக எந்துவாக வந்து மாற்றோம். ஆனால் இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு ஒழுங்கற்ற இதய துடிக்கிறதுனால நம்மளுடைய ஹார்ட் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதே மாதிரி பசியின்மையை உருவாக்கும், பற்களினுடைய சிதைவை ஏற்படுத்தி மெத்வாய் அப்படின்ற ஒரு பிரச்சனையை உருவாகுது. இது பல பேருக்கு ஏகப்பட்ட கான்செப்டில் இது அந்த வாயில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாமே அரிச்சிற அளவுக்கான பிரச்சனைன்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கான். அதே மாதிரி உடலினுடைய வெப்பநிலையை அதிகப்படுத்துது, பார்வை கோளாறை உருவாகிடுமா, உணர்வு இல்லாத ஒரு நிலையை நம்மளுடைய தோள்களுக்கு ஏற்படுத்திடும், அப்புறம் ஒரு மாய தோற்றங்களை ஏற்படுத்தி நம்மளுடைய நடுக்கங்களுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய உயிரே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் 2017 கணக்குப்படி கிட்டத்தட்ட 70,200 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு மருந்துக்காக ரெடி பண்ணப்பட்ட ஒரு பொருளை இன்னைக்கு நம்ம எல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இன்னைக்கு நேஷனல் மெத்தபெட்டமைன் அவேர்னஸ் டேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே செய்கிறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்னைக்கு டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஆல் விக்டிம்ஸ் ஆஃப் கெமிக்கல் வார் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து 1997 ஏப்ரல் 29 அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 அந்த டேட்லாம் மாற்றிட்டாங்க. 1993 ஃபஸ்ட் டைம் அந்த சட்டங்கள் போடப்பட்டுச்சு. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 190 நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம இது கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வாரில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே அந்த கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம், ஜெர்மனி யூஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இறந்து போனாங்க, 1 மில்லியன் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இது வரைக்குமே. ஸோ இதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இப்போவும் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலான வெப்பன்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த பூமிக்கு அடியில் இருக்குது, அதெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் செயலை எடுக்க வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குதுல்ல. அதனால் இப்பயும் சரி இதுக்கப்புறம் சரி நம்ம இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணவே கூடாது வார்களில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இந்த டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு பெட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. மோஸ்ட்லி இந்த வேர்ல்டு பெட் டே அப்படின்றது ஏப்ரல் 11 வரும். பட் ஆனால் இது எப்போ யார் எதுக்காக உருவாகுனான்னு தெரியல. ஆனால் இதுவும் ஒரு டேவாக இருக்குது. மோஸ்ட்லி இது ரஷ்யாவிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கலான்ற ஒரு கான்செப்டாக இருக்குது. செப்டம்பர் 27 வரும். ஸோ இப்படி ஒரு 3 நாள் இருக்குது, ஏப்ரல் 11, செப்டம்பர் 27, நவம்பர் 30. பட் இருந்தாலும் பெட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம இந்த பெட் டேக்கு இந்த சில விஷயங்களை பார்த்துருப்போம். பெட்டை வளர்க்குறதுனால ஒரு மனுஷனுடைய மன அழுத்தத்துலேருந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பெரிய அளவிலான இறப்புகளையே இது தடுக்கிற அளவுக்கான ஒரு வல்லமை கொண்ட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை வளர்க்குறது. அப்படி ஒரு நல்ல ஒரு கான்செப்டுக்காக 3 நாள் வைக்கிறது தப்பு இல்லை தான். அப்படிப்பட்ட ஒரு டேவாக தான் இன்றைக்கி வேர்ல்டு பெட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூதர்கள் வெளியேறிய நாளை இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இது ஈரான் அரபு நாட்டில் யூதர்களை வெளில அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், 1948 1970 இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அரபு நாடுகள்லேருந்து ஈரான்லேருந்து பார்த்தீங்கன்னா யூதர்களாக இருக்கக்கூடியவங்களாம் அந்த நாட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி 1947 தான் இது ஃபஸ்ட் டைமாக இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் இந்த வார் இப்போ நடந்துகிட்டு இருக்க பாலஸ்தீன பிரச்சனை இதுதான் எல்லாத்துக்கும் பேஸாக அமைஞ்சுது. அப்படி பல நாடுகளில் அரபு, ஈரான் இந்த நாடுகளில் முக்கியமாக இந்த யூதர்கள் எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறி ஒரு அகதிகளாக நிறைய இடங்கள் வாழ்வியல் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் இழந்து போனாங்க இல்லையா. அதுக்கு ஒரு அனுசரிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட தினமாக தான் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க நவம்பர் 30.
நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் மேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது அர்ஜென்டினாவால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள். இது மேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு சிறந்த பானம், நேஷனல் பானமாக பார்க்கப்படுது. நம்ம டீலாம் குடிக்கிறோம்ல நம்ம ஏரியாவில், அந்த மாதிரி தான் அவங்க ஊரில் இது பயங்கர ஃபேமஸ்ஸு. பெராகுவே, பொலிவியா, பிரேசில், உருகுவே இவங்க நாட்டிலலாம் இந்த மேட் அப்படிங்கிற ஒரு பானம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்றா இருக்குது. குரானி, டூஃபி அப்படின்ற 2 இனக்குழு மக்களால் இது முதல்ல உருவாக்கப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து எர்ஃபா மேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலைகளை வளர்க்குறதுக்கு அறுவடை பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் 17ஆம் நூற்றாண்டிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடைக்காலகட்டத்தில் அது புறக்கணிக்கப்பட்டு வேறு சில இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் 1930 பிரேசிலில் கொஞ்சம் இது அதனுடைய வளர்ச்சின்றது கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த டேட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆண்ட்ரியூ குசாரியோகா அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் 1815 1819 இடைப்பட்ட காலத்தில் ஒரு சிறிய பகுதிக்கு ஆளுநராக இருந்திருக்கிறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா முறையாக அந்த நாட்டில் அதாவது யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம், இது நம்மளுடைய நேஷனல் பானம், இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதை வளர்க்குறதுல பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டேவை நினைவு கூர்ந்து இன்றைக்கி 2014 உருவாக்கப்பட்ட தினமாக அவங்களுடைய நேஷனல் பானமாக இருக்கக்கூடிய இந்த மேட்டை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அர்ஜென்டினா நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரெஜினா முண்டி டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நெல்சன் மண்டேலா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இது ஒரு கத்தோலிக் சர்ச் தான். இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 1976 சோவிட்டோ எழுச்சின்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சி நடந்தது. அதில் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தஞ்சம் புகுந்தாங்க, அவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் இதுக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுடைய தாக்குதலேருந்து அவங்க தப்பிச்சாங்க. இப்போ சிறு சிறு காயங்களோட எல்லாருமே தப்பிச்சு போனாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வுலாம் நினைவு கூர்ந்து அட் த சேம் டைம் நிறவெறிக்கு எதிரான ஒரு முக்கியமான சபைகள், கூட்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படிப்பட்ட நினைவுகால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ச்சை கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி ரெஜினா முண்டே அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டே அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கத்தோலிக் சர்ச்சினுடைய செலிப்ரேஷனை சவுத் ஆஃப்ரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரிமெம்பரன்ஸ் லாஸ்ட் ஸ்பீஷிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. நம்ம தவற விட்ட விலங்கினங்கள் தான் நம்ம கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏற்கப்பட்டு டைனோசர்லாம் வாழ்ந்துருக்குது, அதெல்லாம் இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சிச்சுலாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியலில் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் நிறைய அழிஞ்சுன்னு இருக்குது. அதுவும் இந்த தாவரங்கள், விலங்குகளில் மோஸ்ட்லி 50-70% இன்னும் 100 வருஷத்தில் அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 இதுக்காக ஒரு டேவை உருவாகினாங்க. அப்படி நிறைய விலங்குகள் அழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சும்மா 1-2 சொல்ல முடியாது. நம்ம டோடோ பறவைகள்லேருந்து ஏகப்பட்ட பறவையினங்கள், விலங்கினங்களை நம்மளே அழிச்சிருக்கோம், தாவரங்கள்லாம். ஸோ இது நம்மளுடைய செயல்பாடுகள்லேருந்து இதுங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு டே வந்திருக்கும். பட் ஆனால் இதுவும் இன்னொரு டேவாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது நம்ம தான் இன்றைக்கி ரிமெம்பரன்ஸ் லாஸ்ட் ஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவானு செய்கிறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கிக் பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய சுமேரியர்களுடைய நாகரிகத்திலேருந்து இந்த கிக் பாக்ஸிங் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த கிக் பாக்ஸிங் வரும். அண்டு இந்த டேவை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் இதுக்கும் பின்னாடி சில வரலாறு இருக்குது. 1960 ஒசாமு நோகுச்சி அப்படின்னு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான் கராத்தே, முவாதாயி, லெத்வே, உக்ரைனுடைய அந்த ஹேபெக்ன்ற ஒரு போர்க்கலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கலையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்குனார். அது பயங்கர ஃபேமஸ் ஆகி 1970 ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உலகம் முழுக்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா மாறிச்சு. 2018 ஒலிம்பிக்கில் அது ஒரு தற்காலிகமான விளையாட்டாக அங்கீகரித்தாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் 2021 அது முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா மாறிடுச்சு. ஆனாலும் முதல் முறையாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சுல, அதை தான் இன்றைக்கி இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. அதுதான் இன்றைக்கி சிட்டிஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது இத்தாலியில் ஒரு செலிப்ரேஷன்றது இருக்குது. ஏன்னா அங்கே தான் உருவாயிருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் ரோமானியர்களுடைய ஆட்சி காலத்தில் டஸ்கனி அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மரண தண்டனையை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க இந்த டேட்டில். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ 2012 ஒரு கணக்குப்படி 141 மாவட்டங்களும் வந்து இந்த மரண தண்டனையை ஒழிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நாடு முழுக்க மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் அண்ட் உலகம் முழுக்கவும் இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் நகரங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு மெயினான ஒன்றா இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு வந்து சிட்டிஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக வந்து அனுசரிக்கிறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆர்மேனியாவில் அப்போஸ்தலர்களுடைய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஃபாதலேமியா அண்ட் தாடியஸ் அப்படின்ற ஒரு 2 அப்போஸ்தலர்கள். இவங்க வந்து புதிய ஏற்பாடின்படி பார்த்திங்கன்னா 12 அப்போஸ்தலர்களில் 2 பேராக பார்க்கப்படுறாங்க. அதுலேயும் இந்த ஃபாதலேமி அப்படின்ற ஒரு பர்சன் 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு பயணம் போயிருக்காரு. அதை தொடர்ந்து ஆர்மேனியாவுக்கு போய் ஆர்மேனியாவில் இருக்கக்கூடிய அரசரை மதம் மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அவரையும் இதே மாதிரி சிறு
சிலுவையில் அறையிறது, அவரோட உடலில் இருக்கக்கூடிய தோலை உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சார்ந்த வரலாறுகள்லாம் வரும். அப்படிப்பட்ட 2 முக்கியமான ஒரு போர்ஷன்ஸை அப்போஸ்தலர்களை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரொமானியாவில் செயின்ட் ஆண்ட்ரியூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 1ஆம் நூற்றாண்டில் ருமேனியாக்குள்ளே வந்த இந்த செயின்ட் ஆண்ட்ரியூன்றவங்க அவங்க நாட்டில் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து எல்லாரையும் மதம் மாற்றி அவங்களுக்கு இதனுடைய அற்புதத்தை சொல்லி கொடுத்துருக்காராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேவை உருவாக்கியிருக்காங்க 1990. அதை தொடர்ந்து 2012 இது ஒரு விடுமுறையான ஒரு நாளாகவும் மாற்றிட்டாங்க. இதுக்கு நிறைய புராண கதைகளும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மெயினாக இதை எப்படி இப்போது ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, பெண்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலையணைக்கு பின்னாடி துளசி இலையை வச்சுட்டாங்க அப்படின்னா காலையில் நல்ல ஒரு கனவு காண்ற சமயத்தில் யாராவது வந்து அந்த இலையை எடுக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாங்கன்னா அவங்க தான் அவங்களுடைய கணவராக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கோதுமையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க. அது இன்றைக்கி நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன், அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு இன்றைக்கி ஒரு புது விடுமுறையோட ரொமானியாவில் அண்டு செயின்ட் ஆண்ட்ரியூ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஃபிலிப்பைன்ஸில் ஃபோனிஃபேசியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஆண்ட்ரியூ ஃபோனிஃபேசியோ அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க நாட்டினுடைய ஒரு சுதந்திர போராளி தான். இவர் ஸ்பானியர்களுக்கு எதிராக தன்னுடைய கடிஃபுனன் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அது ஸ்பானியர்களை அவங்க நாட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமைப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டவர் அதுக்கப்புறம் சுதந்திரம்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் ஜனாதிபதி ஆகலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எமிலியோ அகுனால்டோ அப்படின்ற ஒரு பர்சனை ஜனாதிபதியாக மாற்றிடுறாங்க. ஏன்னா இவர் தான் அவங்க நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி. பட்டு இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இருக்கிறாரு அண்ட் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக ரொம்பவும் பாடுபட்ட ஒருத்தராகவும் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு சிறந்த ஒரு தந்தையாகவும் அவங்க நாட்டினுடைய புரட்சி தந்தையாக பார்க்கப்படக்கூடிய அந்த ஆண்ட்ரூ ஃபோனிஃபேசியோ அவங்களுடைய பர்த்டேவை இன்றைக்கி சூஸ் பண்ணி இன்றைக்கி ஃபிலிப்பைன்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்படாஸில் சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இப்போ 1627 ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து அந்த கரும்பு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆகினா அப்போ சக்கரை ரொம்ப விலை மதிப்பான ஒரு பொருளாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால தான் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க, பல பகுதிகளிலேருந்து அடிமைகளாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக 1958 1962 கிடைப்பட்ட காலத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய ஒரு பகுதியாக இது மாறிச்சு. அப்புறம் அவங்களுக்கு சுதந்திரங்கள் அப்படின்றது வேட்கைன்றது அதிகமாக நமக்குன்னு ஒரு தனி இடமே இருந்துட்டோம்னு சொல்லிட்டு 1966 அவங்களுக்கு ஒரு சுதந்திரம்ன்றது கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி பார்படாஸ் சுதந்திர தினத்தை அனுசரிக்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஏமனில் சுதந்திர தினத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தெற்கு ஏமன் வடக்கு ஏமன் பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1990 அவங்க 2 பேரும் இணைஞ்சது கூட கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்படி 1967 தெற்கு ஏமன் வந்து தனியாக தனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்க கிரேட் பிரிட்டன்ட்டு. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ தனியாக தெற்கு ஏமன் சொல்ல முடியாதுல்ல, அதனால் ஏமன் இன்றைக்கி சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகத்தில் விலை மதிப்பற்ற ஒன்றுனா அது காலம்ங்க. யாராலையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதனால் யாரையும் காத்திருக்க வச்சு அதை அவங்ககிட்டேருந்து பறிச்சிடாதீங்க. துரோகத்தை விட கொடுமையான செயல் அது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது. நாங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.